ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 84 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே காக்குசு ஷிகமாருவோட ஜுட்சுலேருந்து எஸ்கேப் ஆகிறத காட்டுவாங்க. இதை பார்த்த ஷிகமாரு ஷாக் ஆயிருப்பான். எப்படிரா இவன் உடம்புல இருந்து தனிப்பட்ட முறையில் அவனோட கை தனியாக வேலை செய்யுது, இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அதே தான், அந்த பேப்பர் பாம் அட்டாக் அப்பவே தான் அந்த புகையில் அவனோட கையை கிரவுண்டுக்குள்ளே மறைச்சிருக்கா. அக்காட்சுகியை சேர்ந்தவங்களோட எபிலிட்டிஸ் எல்லாமே வினோதமாக தான் இருக்குன்ட்டு கடுப்பாவான் ஷிகமாரு. காக்குசு, என்னோட பவர் என்னன்னே உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி இது ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு சொன்னேன். என் பாட்டாம இல்லாமல் நீ புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லி கேட்பா. திடீர்னு பார்த்தா ஹீடன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னோட உடம்பு என்னோட கண்ட்ரோல்லயே இல்ல, ஏதாவது பண்ணு காக்குசு அப்படின்னு கத்துவான். காக்குசுவை கார்னர் பண்ணிருப்பான். ஷிகமாரு இப்ப சோஜி அப்படின்பா. ஸ்பைக்கி ஹியூமன் போல்டர் பண்ணுவான் சோஜி. அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே சீல் ஃபார்ம் பண்ணிருப்பான் காக்குசு. ஹீடன் காக்குசுன்னு கத்துவான். அப்படியே சீன் ஸ்வாப் ஆகும் நருட்டோவோட ட்ரைனிங் ஏரியாவுக்கு. மொத்த இடத்தையுமே பொழந்து வச்சிருப்பான். இவ்வளவு அதிபயங்கரமா இருக்குன்ட்டு யாமட்டோவே ஷாக் ஆயிருப்பாரு. ஜஸ்ட் நார்மலா பார்த்தாலே தெரியும் பெரிய அளவிலான சேதம் இருக்கும். தூரத்துல சாயும் சக்குராவும் இருப்பாங்க. சாய் நருட்டோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுமேன்னு சொல்லும் போது, இல்ல நம்ம கக்காஷி கூட்டிட்டு போன டீமுக்கு பேக்கப் கொடுக்கணும், அதுக்கு நருட்டோ அவனோட புது ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணாதான் உண்டு, நம்ம கிட்ட அவ்வளோ டைம் இல்லை அப்படின்பா சக்குரா. வெறும் 24 மணி நேரம் தான் அப்படின்பா சாய். இது ரொம்ப கஷ்டம் தான், நருட்டோ மேல நம்பிக்கை வச்சே ஆகணும், ஏன்னா ஹிஸ்டரியில எங்க அளவுக்கு கக்காஷிக்கு பேக்கப் கொடுத்த பர்சன்ஸ்னு யாரும் இல்லை அப்படின்பா சக்குரா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா காக்குசூஸ் எபிலிட்டி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. யாமட்டோ நருட்டோ கிட்ட போவாரு. நருட்டோ, இந்த ஒரு புது ஜுட்சுவை கம்ப்ளீட் பண்ண போறேன் சாஸ்கே, நான் உன் லெவலுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. நருட்டோ செம்ம ஹாப்பியா இருப்பான். உண்மையாலுமே உன்னால முடியும் அப்படின்ட்டு சாஸ்கேவோட 5 சக்கர நேச்சர் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுவாரு. மெயினா 5 எலமெண்ட் உள்ள சக்கர நேச்சர் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்பாரு. பெருசா நருட்டோக்கு புரிஞ்சிருக்காது. இந்த ஒரு விஷயத்த டயக்ராம் மூலமா விளக்குறேன்னு சொல்லிட்டு 5 எலமெண்ட்ஸையுமே எழுதிட்டு அதுல சர்க்கிள் மார்க் பண்ணுவாரு. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபயர் வந்து விண்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே மாதிரி வாட்டர் வந்து ஃபயரை விட ஸ்ட்ராங்கா இருக்கும், லைட்னிங்கை விட விண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், வாட்டரை விட எர்த் ஸ்ட்ராங்கா இருக்கும், எர்த்தை விட லைட்னிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு டயக்ராம் டிரா பண்ணிருப்பாரு. அதை பத்தி நருட்டோகிட்டே சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பாசிட்டிவாவும் நெகட்டிவான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு. நருட்டோக்கு பெருசா புரிஞ்சிருக்காது. அதுக்கு என்னன்னு கேட்பான். இவனுக்கு புரியல போல அப்படின்னு மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு, சரி சிம்பிளா சொல்றான் அப்படின்ட்டு, நருட்டோ உன்னோட விண்ட் சக்கரா நேச்சர் இருக்கு இல்லையா, அது சாஸ்கேவோட 5 ஸ்டைல் கிட்ட கண்டிப்பா தோத்து போயிடும் அப்படின்பாரு. அந்த 5 ஸ்டைல தோக்கடிக்கணும்னா உனக்கு வாட்டர் ஸ்டைல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்பாரு. ஏன்னு சொல்லி நருட்டோ கேட்பா. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு, நெருப்பு எரியுது, அதுல காத்த தள்ளுனோம்னா அந்த நெருப்புங்கிறது அதிகமாகும், இதே தண்ணி ஊத்துனோம்னா அணைஞ்சிரும் இல்லையா. அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இப்ப சாஸ்கே கூட நருட்டோ ஃபைட் பண்ணும்போது சாஸ்கே 5 ஸ்டைல் யூஸ் பண்றான்னு வெயி, அவனுக்கு எகெயின்ஸ்டா நீ உன்னோட விண்ட் ஸ்டைல யூஸ் பண்ணும்போது அது உனக்கே ரிவர்ட் அடிச்சிரும், சாஸ்கே கிட்ட தோத்து போயிருவா அப்படின்பாரு. இதுக்கப்புறமா இது இன்னொரு வகையில சாஸ்கே வந்து லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்றான் இல்லையா சிடோரிலாம், அந்த வகையில விண்ட் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் லைட்னிங்கோட சுப்பீரியரா இருக்கும். அதாவது லைட்னிங்கோட ஃபைட் பண்ணும்போது விண்ட் யூஸ் பண்ணா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் பாரு. மெயினா சாஸ்கே வந்து சிடோரி யூஸ் பண்ணும்போது நருட்டோ அவனோட ஜுட்சு விண்ட் ஸ்டைல்ல அட்டாக் பண்ணானா சாஸ்கே தோத்து போயிருவான்னு சொல்லுவாரு. நருட்டோ, அந்த வகையில உனக்கு ஹெட் ஸ்டைல் இல்ல அப்படின்பாரு. நருட்டோ, நீங்க சொன்ன மாதிரி நான் சாஸ்கேக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்பா. ஆமா, விண்ட் ஸ்டைல் வந்து லைட்னிங்கை டிஃபீட் பண்ணிரும் அப்படின்பாரு யாவட்டோ. நருட்டோ, நான் அதை சொல்ல வரல, என்னோட விண்ட் தான் அவனோட ஃபயரை பெருசாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்பா. ஆமா, அதுவும் கரெக்டா அப்படின்பாரு யாமட்டோ. திடீர்னு பார்த்தா சக்குரா நருட்டோன்னு கத்திட்டு கீழே வருவா. நருட்டோவை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவா. சாய், இந்த ட்ரைனிங் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்பா. அதான் பாக்குறே அப்படின்பா நருட்டோ. இப்படியே போச்சுன்னா சீக்கிரமா முடிச்சிருவீல அப்படின்னு சக்குரா கேட்கவும், யாமட்டோ இல்ல ஒரே நிமிஷம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கொடு, கடைசியே ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்பாரு யாமட்டோ. இதுக்கப்புறமா ஷிகமாரு சைட் சீன் ஜம்ப் ஆகும். சோஜி காகுசுவை அட்டாக் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பான். என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்பான். ஷிகமாரு, எனக்கு தெரியும், ரைடோ சென்பாய் சொன்ன மாதிரியே தான் அப்படின்பா. காகுசு மொத்தமா அவனோட உடம்ப ஹார்ட் ஆக்கி இருப்பான். ஷிகமாரு இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் காகுசுவை மீட் பண்ணும்போது வெறித்தனமான அட்டாக் வச்சிருப்பான். ஷிகமாரு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அவனோட ஸ்பெஷல் ஜுட்சு அவன் உடம்ப ரொம்பவுமே ஹார்ட் ஆக்குறான் அப்படின்பா ஷிகமாரு. நல்லாவே அனலைஸ் பண்ற, சரிதான், என்ன அடிச்செல்லாம் காலி பண்ண முடியாது அப்படின்பா காகுசு. ஷிகமாரு மைண்ட்ல இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல, பிசிக்கல் அட்டாக்ஸ் வைக்காம இவன் எப்படி தோக்கடிக்கிறதுன்னு திங்க் பண்ணுவான். சோஜி ஷிகமாருன்னு கூப்பிடுவான். ஹீடன் பயங்கரமா சிரிச்சுட்டு, பயப்படுங்க நாத்திகவாதிகளா அப்படின்ட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு காகுசு கிட்ட இந்த ஒரு ஜுட்சுவை டக்குன்னு
டக்குன்னு பிரேக் பண்ணு, இது இவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்பா. காக்குசு ஃபைட் பண்ண தயாராகும் போது திடீர்னு அட்டாக் நடந்திருக்கும். பார்த்தா கக்காஷி அவரோட சிடோரியை யூஸ் பண்ணி அடிச்சிருப்பாரு. நீ வந்தது கூட எனக்கு தெரியல அப்படின்பா காக்குசு. கக்காஷி அதுக்கு சாரி கேட்பாரு நக்கல் பண்ற மாதிரி. ஹீடன் பயங்கரமா சிரிச்சுட்டு பயப்படுங்க நாத்திகவாதிகளா அப்படின்ட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு காக்குசு கிட்ட இந்த ஒரு ஜுட்சுவை டக்குன்னு பிரேக் பண்ணு, இது இவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்பா. காக்குசு ஃபைட் பண்ண தயாராகும் போது திடீர்னு அட்டாக் நடந்திருக்கும். பார்த்தா கக்காஷி அவரோட சிடோரியை யூஸ் பண்ணி அடிச்சிருப்பாரு. நீ வந்தது கூட எனக்கு தெரியல அப்படின்பா காக்குசு. கக்காஷி அதுக்கு சாரி கேட்பாரு நக்கல் பண்ற மாதிரி. ஈனோல பயங்கர ஷாக்ல இருப்பா. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பிசிக்கல் அட்டாக்ஸுமே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ற இடத்துல திடீர்னு ஒருத்த குறுக்க பூந்து மொத்த ஆட்டத்தையும் களைச்சு விட்டமா இருந்துச்சுன்னா அல்லு கிளம்பும்ல. ஹீடன்ல பயங்கர கடுப்பாவா, என்னடா பிசிக்கல் அட்டாக்ஸ் உன்னை எதுவுமே பண்ணாதுன்னு சொன்னேன், இப்ப எப்படா மாட்டின அப்படின்பா. ஷிகமாருக்கும் அதே கேள்விதான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம், கக்காஷி அவரோட ஷரிங்கானை வச்சு நடக்கிற எல்லா விஷயங்களையுமே ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வகையில சோஜி ஸ்பைக்கி ஹியூமன் பவுல்டர் யூஸ் பண்ணும்போது அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி காகுசு அவனோட ஹேண்ட் சைன் பண்ணிருப்பான். அது பாத்தீங்கன்னா எத் ஸ்டைல் ஜுட்சு பண்றதுக்கான சீல். அந்த விஷயத்தை கக்காஷி பார்த்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி யாமட்டோ சொன்னார் இல்லையா, எத் ஸ்டைலை விட லைட்னிங் தான் பவர் ஜாஸ்தின்னு, அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க யூஸ் பண்ணிருக்காரு கக்காஷி. காகுசு கக்காஷியோட மூஞ்சியும் கூட பார்த்திருக்க மாட்டான். இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு விஷயங்களை அனலைஸ் பண்ணிருக்க, என்னோட சீலையுமே சீக்கிரமா ரீட் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம உன்னோட லைட்னிங் ஸ்டைல் இந்த லெவல்ல இருக்கு, இரு நீ கக்காஷி ஆஃப் த ஷரிங்கான் தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா கக்காஷி செம்ம ஃபேமஸ்னு, மூஞ்சியும் கூட பார்க்காம லைட்டிங் ஸ்டைலோட லெவலை பார்த்து சொல்றான் பாருங்க காக்குசு. எத் ஸ்டைல் லைட்டிங் ஸ்டைலை விட வீக், இது பர்ஃபெக்ட் இல்ல, இதோட நீ முடிஞ்ச அப்படின்பாரு கக்காஷி. ஈனோ கக்காஷி சென்சே வேற லெவல் அப்படின்ட்டு மிச்சம் ஒருத்தன் தான் இருக்கா அப்படின்பா. சோஜி செம்ம எக்ஸைட் ஆயிருப்பான். கக்காஷி சென்சே கிட்ட இருந்து இதை கூட எதிர்பார்க்க முடியாதா என்னன்னு, வந்த உடனே ஒருத்தனை போட்டு தரலாம் இல்லையா, அதனால ஷிகமாரு இதை நினைச்சு எக்ஸைட் ஆயிட்டு இப்ப இந்த சாகாம இருக்கவன கவனிச்சா போதும் அப்படின்பா. இருந்தாலுமே அவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்சுக்கான லிமிட்டுக்கு வந்திருப்பான். இந்த ஒரு விஷயத்தை கக்காஷியும் அனலைஸ் பண்ணிருப்பாரு, அவனோட லிமிட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு. இதுக்கப்புறமா காக்குசுவோட உடம்புல இருந்து கையெடுப்பாரு, கீழே விழுவான் காக்குசு. ஹீடன் செம்ம நக்கல் பண்ணுவான், என்னடா ஒரே அடியில உன் இதயத்தை பொழந்து உன்னை கொன்னுட்டானேடா அப்படின்பா. அடுத்து நீதான் அப்படின்பாரு கக்காஷி. ஹீடானா அட்டாக் பண்ண போகும்போது ஈனோ இது முடிஞ்சு அப்படின்பா. திடீர்னு பார்த்தா காக்குசு எந்திரிச்சு கக்காஷியை கிக் பண்ணிருப்பான். எல்லாருமே வாய் பொளந்துருவாங்க. ஹீடன் நல்லாவே பேசுறீங்க, முடிஞ்சுன்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு நக்கல் பண்ணுவான். கக்காஷிக்கு பயங்கரமான அடி விழுந்திருக்கும். கொஞ்சம் முடியாம தான் எந்திரிப்பாரு, என்ன நடக்குதுன்னு புரியாம. கக்காஷி நான் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல, வைட்டல் ஸ்பாட்ல தான் அடிச்சேன்னு திங்க் பண்ணுவாரு. காகுசு நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்ட்டு அவனோட அக்காட்சுகி க்ளோக்க கழட்டி எறிவான். ஈனோல அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. பார்த்தா அவனுக்கு உடம்புனே ஒண்ணு இருக்காது. எர்த் கிரெட்ஜ்ங்கிற எபிலிட்டி மூலமா அவன் உடம்புல இருக்க சதைகளை மட்டும் சும்மா தைச்சு வச்ச மாதிரி இருக்கும். அவன் உடம்புல இருக்க அந்த மாஸ்க் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல ஷிகமாரு அவனோட லிமிட்டுக்கு வந்திருப்பான். ஷேடோ ஜுட்சுவுமே உடஞ்சிருக்கும். ஹீடான் சிரிப்பான். காகுசு உடம்புல இருந்து அந்த 4 மாஸ்க்குமே செப்பரேட் ஆகி வரும். இதுதான் காகுசுவோட உண்மையான உடம்பு. இதை பார்த்த சோஜி ஷிகமாரு கிட்ட கக்காஷி சிடோரி வச்சு அடிச்சதுக்கு அப்புறமா எப்படி உயிரோட இருக்கான்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு இது யாருக்கு தெரியும், இவங்களோட 1-to-1 சண்டை போட்டாலுமே நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்பா. ஹீடான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்ப நாள் நகர முடியும் அப்படின்பா. கக்காஷி எந்திரிப்பாரு. ஹீடான் இவங்களை கொல்ல ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்பான். சரின்பா காகுசு அவனோட உண்மையான உடம்போட இருப்பான். இதை ஈனோ பார்த்துட்டு யாரா இவனுங்க, எனக்கு ரொம்பவே மோசமான சக்கரா ஃபீல் ஆகுது அப்படின்பா. ஹீடான் பயங்கரமா சிரிச்சுட்டு லார்ட் ஜாஷின் பாருங்க இவனுக்கு எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன் அப்படின்ட்டு பயங்கரமா கத்துவான். மாஸ்க் உடஞ்சிருக்கு இல்லையா, இதை பாத்தீங்கன்னா கக்காஷி தான் அவரோட லைட்டிங் ஜுட்சுவை வச்சு உடைச்சிருப்பாரு. அது கத்தவும் ஷிகமாரு சோஜி கிட்ட தயாராரு அப்படின்பா. திடீர்னு பார்த்தா அந்த உடஞ்ச மாஸ்க் உள்ளது ஒரு மாதிரி உருகி துடிச்சு சாகர மாதிரி காட்டுவாங்க. என்னடாதுன்ட்டு பாப்பா ஷிகமாரு. ஹீடான் நம்ம வார்த்தையெல்லாம் அவனுக்கு பயமூத்தி வச்சிருக்கப்ப உன்னோட ஒண்ணு செத்து போச்சுன்னா இது முட்டாள்தனமா இல்லையா அப்படின்ட்டு பயங்கரமா கத்துவான் காகுசு கிட்ட. கக்காஷி அவனோட உடம்புல இருந்து வெளியே வந்த மாஸ்க்ல ஒண்ணு இறந்துருச்சு அப்படின்பாரு. நான் சிடோரி வச்சு அடிச்சேன்ல இதுக்கு முன்னாடி, அந்த ஒரு மாஸ்க் போல ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு பார்க்க போனா அப்படின்பாரு கக்காஷி. காகுசு ஹீடான் கிட்ட நீ விளைவிக்க மொத்தத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்பா. ஹீடான் செம கடுப்பாவா, இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டான். எப்பவும் போல சண்டை போடலாம் அப்படின்பா. காகுசு ஹேண்ட் சைன் பண்ணுவான். ஹீடான் கக்காஷியை வெறித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். திடீர்னு பார்த்தா காகுசுவோட மாஸ்க்ல ஒண்ணு வரும். வின் ஸ்டைல் பிரஷர் டேமேஜ்ங்கிற ஜுட்சுவை பண்ணும். சுத்தி இருக்க எல்லாத்தையுமே செதற விடும். ஷிகமாருவும் சோஜியும் பின்னாடி போவாங்க. ஷிகமாரு சோஜி கிட்ட பாத்துன்னு கத்துவான். இந்த பாயிண்ட்ல இந்த காத்தோட பிரஷர்ங்கிறது வேற லெவல்ல இருக்கும். ஷிகமாருவும் சோஜியும் கக்காஷி சென்சேன்னு கத்துவாங்க. ஈனோ சொந்த பார்ட்னர் இருக்கும் போதே அட்டாக் பண்றானே அப்படின்ட்டு அவன் தான் சாக மாட்டானாச்சு, அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ட்டு திங்க் பண்ணுவா ஈனோ. அந்த ஜுட்சு கம்ப்ளீட் ஆகவும் மொத்த இடமுமே புயலடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும்.
இதுக்கப்புறமா இன்னொரு மாஸ்க்ல இருந்து லைட்னிங் ஸ்டைல் வெளியே வரும். ஷிகமாரு ஸ்க்ரோல் ஒன்று கையில் எடுத்துட்டு அடுத்து நம்ம தான் சோஜி அப்படின்பா. இது மட்டும் டைரக்டா அவங்க மேல பட்டுச்சுன்னா மொத்தமும் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஈனோ ஷிகமாரு சோஜி ஓடிடுங்கன்ட்டு பக்கத்தால போவா. காகுசு லைட்டிங் ஸ்டைல் ஃபால்ஸ் டார்க்னஸ் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணிருப்பான். ஷிகமாரு ஸ்க்ரால் ஓபன் பண்றதுக்கு லேட் பண்ணிருப்பான். முடிஞ்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது கக்காஷி உள்ள வந்திருப்பாரு. அந்த ஒரு லைட்னிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல பாருங்களேன், அவர் கையில போட்டிருக்க கிளவுஸ் கூட உருக ஆரம்பிக்கும். ஷிகமாருவும் சோஜியும் கக்காஷி சென்சேன்னு கத்துவாங்க. எப்படியும் ஸ்டாப் பண்ணிருப்பாரு. ஈனோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க ஓகேவான்னு சொல்லி கேப்பா. ஏதோ இருக்கேன், இவனுக்கு செம்ம பவர்ஃபுல்லா இருக்கானுங்க, அதுலயும் குறிப்பா அந்த மாஸ்க் போட்டவன். யாருனாலையுமே அந்த பர்சனோட ஓன் சக்கரா நேச்சரை வச்சு இவ்வளோ ஹை லெவலான ஜுட்சுலாம் யூஸ் பண்ண முடியாது. அதுன்னு மட்டும் இல்லாம எர்த்து, விண்ட், அப்புறம் லைட்னிங் அப்படின்னு 3 சக்கரா நேச்சரை யூஸ் பண்ணிக்கா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கக்காஷி திங்க் பண்ணிட்டு செமக்கடுப்பாவாரு. ஹீடான் காகுசு கிட்ட வந்துட்டு சிரிச்சுட்டு கக்காஷி கிட்ட எங்களோட காம்பினேஷன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சது நீ ஒருத்த மட்டும்தான் கக்காஷி ஹாட்டக்கே அப்படின்பா. உன் சரியான யூஸ் பண்ணி தானே ரீட் பண்ண, அப்படின்னா அடுத்து வரத பாரு அப்படின்ட்டு காகுசு ஹேண்ட் சைன் பண்ணுவான். பார்த்தா ஃபயர் ஸ்டைல் சீரிங் மைக்ரெயின் அப்படிங்கிற ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான் காகுசு. மொத்த இடத்தையுமே இருக்கிற அளவுக்கான ஃபயர் ஸ்டைலா இருக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டெரிஃபைங் சீக்ரெட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்மா நருட்டோ. இதுக்கப்புறமா சாயை காட்டுவாங்க, டிராயிங் பண்ணிட்டு இருப்பான். இங்க என்னடா பண்றேன்னு காய் கேட்பாரு. உறைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்மா சாய். என்னடா உடம்பே ஒரு மாதிரி பேலா இருக்கு அப்படின்பாரு. தமிழ்ல வெளிரிய தோல் அப்படின்பாங்க. ஒரு மாதிரி வெள்ளையிலேயே வெள்ளை பூசண மாதிரி இருக்கும். நான் நார்மலாவே அப்படிதான் இருப்பேன் அப்படின்பா சாய். என்னடா யூத்துக்கான ஒரு எனர்ஜியும் இல்லாம இருக்கு அப்படின்ட்டு அதுக்காக உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறேன்ட்டு அவரோட பாடி சூட்டை கொடுப்பாரு. சாய் என்னதுன்னு கேட்பான். பயங்கர பில்டப் கொடுப்பாரு காய். இதை போட்டுட்டு ஒரு தடவை ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா போதும், இதை போட்டுக்கிட்டே இருப்ப, அந்த அளவுக்கு டியூரபிளாவும் இருக்கும், பர்ஃபெக்டான பாடி சூட்டா இருக்கும். இன்ஃபேக்ட் இதை தான் நானும் வியர் பண்ணியிருக்கேன். ஒரு மாற்றத்தை கொடுக்குற பொருள்ரா இது அப்படின்பாரு. மாற்றத்தை கொடுக்குற பொருள் அப்படின்ட்டு காய் கிட்ட கேட்கவும் இது உனக்கும் எனக்குமான விஷயமா இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ஒரு சூட்டை போட்டனாலதான் நருட்டோ லீயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்பாரு. இதுதான் எனக்கு கன்வின்ஸ் பண்ணுச்சு, நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சக்குரா கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு நல்லா இருப்பேங்கிற காம்ப்ளிமெண்ட் வாங்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில நிப்பான். ஓப்பனா சொல்லணும்னா பார்க்க கே மாதிரி இருக்கு அப்படின்றவா சக்குரா. கேனா மீனிங் தெரியும்ல எல்லாத்துக்கும், ஏன்னா நான் அந்த விஷயத்த சொல்ல விரும்பல.